வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ நான் இருக்கிறது ஜெய்ப்பூர், ராஜஸ்தானில் இருக்க ஜெய்ப்பூர். இங்கே நான் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்தேன். இப்போ தான் அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சுது. அதனால தான் இந்த காணொலியை இப்போ நாங்கள் டேப் பண்ணுறோம். இன்றைக்கி நான் பேச போகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்களோட வாழ்க்கை தரம் குறையிறது எதனால். முக்கியமான காரணம் சுகர் ஏறி ஏறி இறங்கும்போது அவங்களுக்கு அடிக்கடி ஒரே நாள்லேயே அதிக சுகரும் திடீர்னு லோ சுகரும் வரதான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை குறைக்குது. என்கிட்ட நிறையா பேஷண்ட்ஸ் பையில் நிறையா பிஸ்கெட்ஸு சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. மேம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது எப்போவுமே இந்த பிஸ்கட் சாக்லேட் வச்சுருப்பேன், ஏன்னா திடீர்னு குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு நல்ல ஒரு கரெக்டான தீர்வு பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ தூக்கிட்டு போகிறது கிடையாது. இதுக்கு கரெக்டான தீர்வு உங்களோட சுகர் லெவலுக்கு எவ்வளோ மாத்திரைகள் தேவைப்படுதோ அதை மட்டும் போட்டால் இந்த ஹைப்போகிளைசிமியா, அதாவது மேலே ஏறுறதுலையும் கீழேறதுலையும் நம்ம தப்பிக்கலாம். அதுக்கு முக்கியமானது நீங்கள் முழு இதையும் ஃபோக்கஸையும் மருந்திலையோ இன்சுலினையோ வைக்காமல் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எதில் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னா, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட உணவு முறை உடற்பயிற்சி, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய நீரிழிவு நோயை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதுக்கு மேலே நல்லா உடற்பயிற்சி பண்ணுறீங்க, நல்ல உணவு முறை ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கு மேலே லேசாக சுகர் ஏறுது அப்படின்னா அதுக்கு மட்டுமான மாத்திரைகளை போட்டாலே சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாமல் மேலேயும் கீழேயும் வரதும் நின்றுடும். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஆய்வுகள், இந்த கான்ஃபரன்ஸில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, லேட்டஸ்டான ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அதிகமாகவே சுகர் இருக்கிறவங்கள விட மேலேயும் கீழேயும் அடிக்கடி லோ சுகரில் விழுறவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது இருதயத்தில் அடைப்போ இல்லை மூளையில் போகிற ரத்த நாளங்கள் அடைப்போ இல்லை நரம்பு பாதிப்போ அதிகமாக இருக்கிறத இப்போ நம்ம ஆய்வுகளில் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கிளைசிமிக் வேரியபிலிட்டினா மேலேயும் கீழேயும் அந்த முக்கியமான காரணம் அந்த பேஷண்ட்டுக்கு தேவையில்லாத மருந்துகள், அதாவது அவங்களுக்கு எவ்வளோ மருந்து தேவையோ அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா டோஸ் போகும்போது தான் இந்த மேலேயும் கீழேயும் வரும். ஏன்னா கீழே போகும்போது ஒரு 70 கீழே போச்சுன்னா அவங்களுக்கு படப்படப்பாக ஒரு உயிர் போகிற மாதிரி இருக்கும். அந்த டைம் எதையாவது ஒரு இனிப்பையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸே ஜூஸை குடிப்பாங்க, இல்லை சோடா கொடுப்பாங்க, இல்லை சர்க்கரையை கலக்கி கொடுப்பாங்க. அப்படி கடந்த உடனே அது நார்மல் ஆகிடும். நார்மல்னால் 200 கிட்ட வராது, 500 கிட்ட போயிடும். ஸோ ஒரு நாள்லே இப்படி மேலே ஏற்ற இறக்கம் அப்படி இருக்கும்போது அது எல்லா அவயங்களையும், நம்மளோட இருதயம், மூளை, நரம்புகள், கிட்னி எல்லாத்தையும் இது பாதிக்கும். அதனால தான் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன கவுன்சில் பண்ணோன்னா, எங்கள் கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸ்க்கெலாம் என்ன கவுன்சில் பண்ணோன்னா, ஃபுல்லாக என்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க உடனே 2 மாத்திரை இன்சுலின் எழுதி கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. முதல்ல உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும், உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றணும். ஸோ நிறைய மாவு சத்து சாப்பிட்டுட்ருக்கீங்களா, அதை குறைச்சிட்டு புரத சத்தை ஜாஸ்தி எடுங்க. உடற்பயிற்சியே இல்லையா, நிறைய பேர் சீனியர் சிட்டிசன், மேம் எனக்கு முட்டி வலி, நான் போய் நடக்க சொல்கிறீங்களே அப்படின்னுவாங்க. சேர்லேயே உட்காந்து சேர் எக்ஸசைசஸ்ன்னு பண்ணலாம், அப்பர் பாடி எக்ஸசைசஸ் பண்ணலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இது ரெண்டையும் நீங்கள் ஒழுங்காக பண்ணாலே, தினமும் பண்ணாலே, டயட் எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணாலே ரொம்ப ரொம்ப மினிமம் டேப்லெட்லேயே உங்களோட சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ளே வைக்கலாம். நன்றி, வணக்கம்.